போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1.5 டம்ளர் பார்த்திங்கன்னா அரிசி, 1/2 டம்ளர் பார்த்திங்கன்னா பருப்பு. அதுக்கு தேவையான தண்ணி தான் நான் ஊற்றிக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட அரிசி என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே குக்கரை போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பருப்பு சாதம் தயாராகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து எக் மஞ்சூரியன் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எக் மஞ்சூரியன் பண்ணேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்